ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம கீரை கூட்டுக்கு என்ன கீரை பறிக்கலாம் அப்படின்னு பார்த்தப்ப இந்த சிவப்பு தண்டு கீரை தான் கொஞ்சம் நிறையவே இருந்தாங்க. ஓரளவு தண்ணி ஊற்றுறப்பையே பிடுங்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சத்தையும் பிடுங்கிக்கலாம். ஏன்னா அவங்க பூக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பூக்கள் வர விடக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்றணும்ல. அதனால் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு கீரைகளை பறிச்சுக்கிறேன். அந்த பக்கமும் வேறு இருக்காங்க, அதையும் பறிச்சிக்கலாம். சிவப்பு தண்டாக மட்டும் இன்றைக்கி பறிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் பறிச்சிருக்கேன். போதும். ஏன்னா இலைகள்லாம் பெருசாக தான் இருக்குது. ரெண்டாவது நம்ம வேறு ஏதாவது காய்கள், பாவைக்காய் நிறைய இருக்குதுங்க, வெட்டி வச்சுருக்கேன். ஸோ பாவைக்காவை ஃப்ரை பண்ணிவிட்டு கீரையை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கீரைகளை பறித்து சமைச்சா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாடி தோட்டம் வைங்க. கீரைகளை தினம் தினம் அறுவடை பண்ணுங்கள். ஆர்கானிக்காக சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்